Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பாட்டனி அண்ட் பயோபாட்டனி பியூர் சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயாலஜி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் மீட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் சொல்லுவோம். பயோபாட்டனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஸ்டினை நல்லா படிச்சிங்க. ஸோ எது படிக்கிறீங்களோ இல்லையோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. ஒரு சில அடிஷ்னல் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ சாப்டர் 9ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. கேரக்டர் ஆஃப் மெரிஸ்டம், ட்ரா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓப்பன் க்ளோஸ்டு பைகுலேட்ரல் வாஸ்குலர் பண்டில், அதுக்கடுத்து பண்டில் ஷீட்டு, மெரிஸ்டத்தோட டயக்ராம், சியூடியூபு, கேலோஸு, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கேட்பாங்க, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் இங்கே நம்ம நிறையா சொல்லலாம் சரிங்களா. ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கேட்கலாம். மெயினாக இதுதான் அதிகமாக கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட டயக்ராம் கேட்பாங்க சரிங்களா. மோனோகாட், டைகாட்டு, ஸ்டெம்மு, ரூட், லீஃப் இதோட டயக்ராம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ சில டைம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் டி சிஸ்டம் வந்து கேட்பாங்க. ஒரு சில டைம் டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில், இந்த டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் வந்து டயக்ராம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே மாதிரி மெரிஸ்டோட பொசிஷன் சரிங்களா. இந்த 4 கொஸ்டினும் நல்லா படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th லெசனு. ஸோ 10th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனஸ் மோரஸு, வுட்டு, அதுக்கடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் க்ரோத் ரிங்கு, ஸ்ப்ரிங் வுட், ஆட்டம் வுட்டு, அதுக்கடுத்து போரஸ், நான் போரஸு இதெல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் அதிகமாக கேட்குறது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் வுட்டு, சாஃப்ட் வுட்டு. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சீசனிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் வுட்டோட அந்த இது கேட்பாங்க. சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கிற கொஸ்டின் நிறையா வரும். டிஃப்யூஷனு, ஆஸ்மாசிஸு, இம்பபிஷனு, அதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி வாட்டர் பொட்டென்ஷியல் இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து அசெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், டிரான்ஸ்பிரேஷன் அதோட டைப்ஸு, அதுக்கடுத்து கட்டேஷன் என்ன, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸு, பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு என்னென்னு படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல் தெரி இதெல்லாமே ஜென்ரலாக படித்து வச்சுங்க. இந்த பொட்டோட்டோ ஆஸ்மாஸ்கோப்பு, திசில் ஃபுன்னல் ஆஸ்மாஸ்கோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ ஃபைனலாக சாப்டர் 12ல் கம்மியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஹைட்ரோஃபோனிக்ஸு, ஏரோபோனிக்ஸு, நைட்ரோஃபிகேஷன், கால்மோடுலின்னு, அதுக்கடுத்து நைட்ரஜன் சைக்கிள் இது ஒன்று படித்தாலே அந்த சாப்டர் கவர் ஆகிடும். அதுக்கடுத்து இன்சென்டிவரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆஞ்சியோஸ்பம், இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாட்னியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தான் சரிங்களா. ஆக்குத்திசு பண்பு, கல்செல், வாஸ்குலர் கட்டரையோட படம் மறைந்து, ஸோ எது வேணாலும் கேட்கலாம். திறந்தது, மூடியது இந்த மாதிரி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. கேலோஸ்னா என்ன, ஆக்குத்திசோட வரைபடம், இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வேறுபடுத்துக்கு கொஷின் நல்லா பாருங்கள். ஒரு வித்திலை, இரு வித்திலை, வேர்த்தண்டு, இலை அதோட படமும் என்ன பண்ணலாம் கேட்கலாம். வேர்த்தண்டு இலையோட உள்ளமைப்பு சரிங்களா விவரின்னு சொல்லி கேட்கலாம். புறத்தோல் திசு தொகுப்பு பற்றி படிச்சுருங்க. வாஸ்குலர் திசு தொகுப்பு நல்லா படித்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஆக்குத்திசோட வகை. அதுக்கடுத்து சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் இந்த பைனஸ் மோரஸு, கட்டை, ஆண்டு வளையம், வளர்ச்சி வளையம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வசந்த கால கட்டை, குளிர்கால கட்டை இதெல்லாமே பார்த்துருங்க. டைலோசிஸ் இந்த ஃபஸ்ட்டு 6 கொஸ்டினும் நல்லா படித்து வச்சுங்க. 5 மார்க்ஸில் சாட்டுக்கட்டை, வயிறுக்கட்டை, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கட்டை படுத்தும் முறை அது நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 11 நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியிலே நிறைய கொஸ்டின் படிப்போம். இந்த பரவல், சவ்வூடு பரவல் இதெல்லாமே படிச்சிருப்போம். நீரியல் திறன், உள்ளீர்த்தல், அதோட சிக்னிஃபிகன்ஸு இதெல்லாமே படிச்சிருங்க. இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அதுக்கடுத்து நீராவி போக்கு, குமிழாதல், நீர் வடிதல், ஸோ இதெல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சவ்வூடு பரவலோட வகை, உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப்பு, நீராவி போக்கோட வகை இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அதை படிச்சிருங்க. சாப்டர் 2ல் பொறுத்த வரைக்கும் நீர் ஊடக வளர்ப்பு, காற்று ஊடக வளர்ப்பு, கால்மோடியூலின், அதுக்கடுத்து நைட்ரேட் ஆதல், நைட்ரஜன் சுழற்சி, ஆஞ்சியோஸ்பர்மில் பூச்சி உணவூட்டம், ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பயோசுவாலஜி இதெல்லாமே என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம், அண்டு பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கும். தேங்க்யூ ஆல்.